ஹாய் கைஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து இதோட பயன்பாடு குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பஸ் அவ்வளோ நிற்கும். இந்த இடத்துல நின்னே பேச முடியாது, அவ்வளோ சவுண்டு இருக்கும். சென்னை 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 அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இங்கே இருந்த ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தலைநகர் சென்னை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டவுன் பஸ் மட்டும் தான் இப்போதைக்குள்ளே வந்துட்டுருக்கு. அதுவும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சத்திரம் வழியாக போகிற பஸ்ஸு, சத்திரத்துலேருந்து பஞ்சப்பூர் போகிறது. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் இங்கே போகுது. மக்களே, நான் திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு இந்த வாட்டி ஆம்னி பஸ் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பஸ்ஸு போர்டிங் பையன் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா ஹோட்டல்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது பக்கத்தில் நிற்கிறேன். ஸோ அந்த ஆனந்தான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் சங்கீதா ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே ஒரு இன்டர்சிட்டி இருக்குது, ஆனால் அது நம்ம பஸ்ஸு கிடையாது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இன்டர்சிட்டி நம்ம பஸ்ஸு கிடையாது. ஸோ நான் லைவ் ட்ராக்கிங்கில் பார்த்துட்ருக்கேன், பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் மக்களே. இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா BS6 மக்களே, புத்தம் புதுசு. பிரகாஷ் வேகால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13.5 மீட்ரு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்லீப்பர் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சீட்டுக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வந்து எடுத்த 1 மாதம் தான் ஆகுது. புத்தம் புதிய பஸ் மக்களே. நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். சரி, எனக்கு நேராக தலைக்கு மேலே பாருங்கள் ஏசி வின்ட்டு. ஸோ ஏசி ரன் ஆகுது. ரீடிங் லைட்டு ஒர்க் ஆகல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன் வைக்கிற ஹோல்டர் ஒன்றும், அதெல்லாம் புக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு மேகசின் வைக்கிற மாதிரி பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபுட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. எனக்கு முட்டிக்கும் அடுத்த சீட்டுக்குமே நல்ல ஸ்பேஸ் இருந்தது. ஸோ மக்களே, நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ரூட்டில் வந்து சிட்டி பிக்கப் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஜேர்னி பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற பஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து மன்னார்புரம் TVS டோல்கேட், நம்பர் 1 டோல்கேட் அப்படியே பைபாஸாக போயிடுவாங்க. ஸோ சிட்டி பிக்கப் பஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி பஸ்ஸில் பெருசாக ட்ராவல் பண்ணதில்லை. ஃபார் ஃபஸ்ட் டைம் நம்ம சிட்டி பிக்கப் உள்ளே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டு வந்துட்டோம். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கோர்ட்டு மக்களே. மக்களே, நம்ம தில்லைநகர் ரோடு போகாமல் பக்கத்தில் சாஸ்திரி ரோடுக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் அந்த ரூட் பஸ் எல்லாமே போகும், கரூர் பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறோம். தில்லைநகர் பிக்கப் இல்லைன்னு நினைக்கிறேன், சத்திரம் இருக்கான்னு தெரில. ஸோ நான் கேட்கல. பிக்கப் இருக்குங்களா? தில்லைநகரில் பிக்கப் இருக்குது. ஸோ அதையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்ம லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால் ரோடு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுவே ஒரு பீக் ஹவரில் வந்தால் மட்டும்தான், அவ்வளோதான். இந்த ரோட்டில் இவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா? ஸோ தில்லைநகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு மெகாஸ்டார் தேட்டர்கிட்ட தான் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவரும் நாங்கள் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நேரம் இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ டிரைவரை நான் கேட்டேன். ஸோ பின்னாடி இந்த ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப இது பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க ஃப்ரண்ட்டில் ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது இந்த பஸ்ஸில். கரெக்டாக வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோட்டல் மாயாஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் தான் நமக்கு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து நமக்கு இன்னும் ஸ்ரீரங்கம் இருக்குது, திருவானக்கோவில் இருக்குது, நம்பர் 1 டோல்கேட், சமயபுரம் வரிசையாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துட்டே போகலாம். அண்ணாசிலை பஸ் ஸ்டாண்ட்.
காவேரி பாலம் வரப்போகிறோம். காவேரி பாலம் மாம்பழச்சாலை ஸ்ரீரங்கம் உள்ளே போகிறோம். ஸோ அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் போகிறதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே அதுவும் கேபினில் என்னென்ன இன்டீரியர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் அவங்க ஃபைல் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸாக. ஸோ இந்த இடத்துல அட்டெண்டர் உட்காந்துருப்பாங்களா, ஸோ இந்த இடத்துல ஸோ அதுக்கு நேராக இருக்கிறதுக்கு ஃபேன் ஒன்று. கீழே பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கேமரா. ஸோ கேமரா தான் சுற்றி சுற்றி இருக்குது. அங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிரைவரை நாக்கு ஒரு கேமரா. ஸோ அதே மாதிரி உள்ளே வராங்கள்ல பேசஞ்சர், ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கேமரா. ஸோ மொத்தமாக 3 கேமரா இங்கேயே இருக்குது ஃப்ரண்ட்லேயே. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா. ஸோ அது ஒர்க் ஆகுது. செக் பண்ணுறேன். டிரைவர் நான் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் கீழே ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு வந்து சேஃப்டி எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு BS6 பஸ்ஸில் புதுசாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மாமண்டபம் தாண்டி உள்ளே போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேமர் தெரியுதா கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி ஹேமர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா சேஃப்டி ஃபீச்சர் நிறையா இருக்குது அந்த பஸ்ஸில். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ 11:50 ஸ்ரீரங்கம். ஃபஸ்ட் டைம் ஸ்ரீரங்கம் வழியாக நான் சென்னை போகிறேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து நிறையா வாட்டி ட்ரெயின் ஏறி நம்ம தாம்பரம் எக்மோர் எங்கே நான் போயிருப்போம். ஸோ ஸ்ரீரங்கம் வழியாக ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதுதான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கட்டின புது பஸ் ஸ்டாண்ட் மகளே. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு அங்கங்கே வந்து இந்த லைட்டிங் இருக்கிறதுனால டிரைவர்னால் எல்லாமே அப்படியே தெரியும். ஸோ கொஞ்சம் இருங்க, பிக்கப் பாயிண்ட் ஸ்டாப் தாண்டட்டும். ஸோ அதுக்கப்புறம் கேபின் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். திருவானைக்கோவில் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இருக்காங்களாம். ஸோ வரிசை எல்லா ஸ்டாப்புமே இருக்காங்க. திருவானைக்கோவில் நம்பர் 1 இருக்குது. சமயபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இருக்காங்க, போர்ட் ஆகுறாங்க இந்த பஸ்ஸில். திருவானைக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே பிக்கப் கொடுத்துட்டாங்க. பிக்கப் பாயிண்ட் அங்கே தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளிடம். ஸோ கொள்ளிடம் ரிவர் வரும்.
எப்பவுமே கொள்ளிடம் பைபாஸ் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருப்போம். ஸோ நம்மளோட கொள்ளிடம் பாலம் நார்மல் பஸ் அதில் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பர் 1 டோல்கேட், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான். மக்களே நம்பர் 1 டோல்கேட் ரீச் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு இங்கே போர்டிங் இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல தான் போர்டிங் இருக்கும். பைபாஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஜாயிண்ட் ஆகுதுல்ல, ஸோ அங்கே தான் வந்து மோஸ்ட்லி போர்டிங் இருக்கும். ஸோ பைபாஸ் ரூட்டில் ஏரியாச்சு மக்களே. ஸோ நமக்கு இன்னும் ஒரே ஒரு போர்டிங் பாயிண்ட் வந்து சமயபுரம் தான் அடுத்து. ஸோ சமயபுரம், அப்புறம் சமயபுரம் டோல், அவ்வளோதான் போர்டிங் அதோட க்ளோஸு. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரன்னு தான். ஸோ அந்த ஒரு கேப்பில் நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோமா? ஓகே இருங்க வரேன். ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது. தண்ணி வருதா? எஸ், தண்ணி வருது. ஸ்மெல்லே இல்லை. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லையா? சரி சரி சரி, ஓகே ஓகே. இல்லை இல்லை, நான் 3 பேர்த்த எழுதிட்டேன். என் வண்டி இப்போ லெஃப்ட்டில் ஒரு சர்வீஸ் ரோடு பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்வீஸ் ரோடு உள்ளே போனால் சமயபுரம் கோவிலுக்கு போகிறது. ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறோம். கோவில் என்ட்ரன்ஸில் போய்ட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். வந்தாச்சு மகளே சமயபுரம். இது உள்ளே போனோம்னா நமக்கு வந்து சமயபுரம் கோயில் நேரம் உள்ளே போகிறது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பணும். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ பஸ்ஸு டிரைவரும் நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிட போயிருக்காங்க. சூடங்குளத்தி சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். சமயபுரம் டோல் மக்களே. ஸோ இதோட நமக்கு போர்டிங் வந்து க்ளோஸ் ஆகாத மக்களே. தான் லாஸ்ட்டு போர்டிங் ஆப்ஷனு. இது வரைக்கும் போர்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பேசஞ்சர் இருக்காங்களாண்ணே? இங்கேயும் இருக்காங்களா மக்களே? ஸோ இங்கே வரைக்கும் லாஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது. சமயபுரம் டோல் தாண்டி போயிட்டுருக்கோம்.
ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80 லாக்கு தான் மக்களே. பாருங்கள். கேண்டீன் போட்டதே இறங்க மாட்டாங்க. போட்டுருவேன். பெரம்பலூர் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ பெரம்பலூர் பக்கம் வந்தாச்சு. ஸோ டைம் வந்து 12:40 ஆக போகுது. தூங்க வேண்டிய டைம். நம்ம போய் தூங்கணும். ஏன்னா அடுத்து வந்து நமக்கு ரெஸ்ட் பிரேக் விடுவாங்களா விக்ரவாண்டி, அங்கேருந்து நமக்கு வேறு கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டிராஃபிக் பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டே அப்படி தான் போகணும் வேறு. ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மி. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு உங்களுக்கு பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கிறேன். பாய் மக்களே, குட் நைட். ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பிரேக் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட் பிரேக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் பிரேக் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 3 மணி ஆகுது. கரெக்டாக 3 மணி ஆகுது. விக்ரவாண்டி கிட்ட வந்திருக்கும். இந்த ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களோட பெட்ரோல் பங்க் போல். ஸோ இந்த பஸ் ஆப்ரேட்டரோட பெட்ரோல் பங்க் போல் பக்கத்தில் சின்னதாக ஒரு டீ கடை இருக்குது. அதனால் இங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ எல்லாம் இருக்குது. அதனால் இங்கே நிறுத்திருக்காங்க. இன்ட்ரிசிட்டி. ஆக்சுவலாக இன்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பஸ்ஸை ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அதை ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸு வந்து ஆப்ரேட்டர் யாருங்கிட்டா ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ அவங்களோட பஸ்ஸு தான் அது. அவங்களோட பஸ்ஸு. ஸோ டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவோட டிரைவர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் இந்த ஸ்மார்ட் பஸ்ஸுன்ற இன்ட்ரிசிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து அவங்கள்ட்ட பஸ்ஸை வாங்கி இந்த ட்ரிப்பை மட்டும் எடுத்து ஓட்டுறாங்க. ஸோ ஓட்டுறதுனால இவங்க தான் வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கணும். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு டிரைவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவும் இருப்பாங்க. இந்த அட்டண்டர் வர்றாங்களா. ஸோ ஆக்சுவலாக அவங்க நேம் அவங்க வந்து கேப்டன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிசிட்டியோட ஸ்டாஃப். அவங்க உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க நேம்லேயே இந்த இடத்துல இன்ட்ரிசிட்டின்னு சொல்லி தான் யூனிஃபார்ம் போட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த போர்டிங் ஏற்றுறது எல்லா டீட்டெயிலுமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் நிறுத்தியிருப்பாங்க. அவ்வளோதான் மக்களே, எடுத்தாச்சு. பெருசாக பேசஞ்சர் யாருமே இறங்கின மாதிரியே தெரில. ஒரு 5-6 பேர் தான் இறங்கியிருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. வண்டி வெளில எடுத்துட்டேன். உள்ள போய் ஃபோன் பண்ணி சார்ஜ் போடுவோம். எத்தனை மணிக்கு தான் வரதா? 4:30 மணிக்கு வரதா? ஃபோன் எடுத்தேன். ஃபோன் பண்ணுங்க.
இது டிக்கெட் சார்ஜ் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்ல கேட்டுக்கோங்க. ஸோ நான் திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 288 ரூபா. பஸ் பேசிக் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 269 ரூபா, 13 ரூபா வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் போட்டுருந்தாங்க. வெறும் 282 ரூபாயில் ஏசி சீட்டெல்லாம் நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகிறோம். அது இன்டர்சிட்டியில். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ சிட்டிக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்து பிக்கப் பண்ணி போனாங்க அப்படின்றது சத்திரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், திரைநகராக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், திருவண்ணாமலை. அதே மாதிரி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி கோயிலும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே கோயம்பேடு வரைக்கும் மத சிட்டிக்கிட்டே தாம்பரம், பல்லாவரம் அந்த ரூட்டில் உள்ள வடபள்ளி, கோயம்பேடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் வரைக்குமே போகிறாங்க. எக்மோர் சென்ட்ரல் வரைக்குமே டிராஃபிக் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்பையும் சரி நமக்கு வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணுறதாங்கன்னா டிராஃபிக் வந்து ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, தில்லைநகர் எல்லாமே டிராஃபிக் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இந்த பஸ்ஸு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க அந்த பஸ்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:30 ஆகுது. திண்டிவனம் தாண்டிட்டோம் மக்களே. ஸோ அடுத்து இனிமேல் வந்து இன்னொரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராப்பிங் ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ்பிகோலேருந்து அப்படியே வரிசையாக நமக்கு டிராப்பிங் இருக்காங்க. ஸோ வாங்க கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுற மக்களே. மக்களே, தாம்பரம் ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சு. இந்த பஸ்ஸு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஷெட்யூல் டைம் வந்து எனக்கு வந்து தாம்பரம் ரீச் வந்து பார்த்திங்கன்னா 5:45. எனக்கு 5 மணிக்கெலாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் பிஃபோராகவே வந்துட்டாங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயந்தான். அது பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 80ல் லாக்கு, புது பஸ்ஸு. ஸோ இவ்வளோ கண்டிஷனோடு இருக்கும்போது அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஏன்னா அந்த பிக்கப் பாயிண்ட்லாம் நான் வந்து ரெட் பஸ்ஸில் தான் புக் பண்ணேன். ஸோ அதில் அந்த லைவ் ட்ராக்கிங் இருக்கும்ல, அது வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஆன் டைம் வண்டி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ராப்பிங்கும் அதேமாதிரி கரெக்டாக வந்து அது இல்லாமல் நல்ல ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தேன் லைவ் ட்ராக்கிங். அது இல்லாமல் இன்டர்சிட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க, அதாவது கம்பெனி கால் தான். ஸோ நான் பஸ் ஏற போகிறேன் இல்லைங்களா, ஸோ போர்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி கால் வந்தது. அதே மாதிரி ட்ராப்பிங் வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ கரெக்டாக கால் வந்தது. இதில் என்னென்னா நான் வந்து அட்வான்ஸ் ஆகிற பஸ் வந்துன்னு சொன்னேன்னா 5:45 வரணும். 5 மணிக்கு வந்தது. சிஸ்டம் படி ஃபோனும் 5:45 கிட்ட தான் வரணும். ஆனால் அது மாதிரி வராமல் 5 மணினா ஒரு 4:50 போலே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் வந்து முன்னாடி எந்திரிச்சிட்டேன், அதனால் மேப்பை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எந்திரிச்சனால கரெக்டாக முன்னாடி, ஆனால் ஃபோன் வந்துச்சு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, என்னடா நம்பர் மார்க் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி இன்டர்சிட்டியில் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது நம்ம தூங்கிட்டாலும் எழுப்பிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாமல் அட்டன்றான இருப்பாங்க, ஸோ அவங்களே எழுப்பிவிடுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் வெறும் 282. ஸோ ஒரு ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதுக்கு இன்டர்சிட்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய்.